ஓம் சிவாய. அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதி நிபுணர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். புரோதி வருடம் புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17 வரைக்கும் உள்ள கால அளவு தான் புரட்டாசி மாதம். பேரே புரட்டாசி, புரட்டி எடுத்துருமா. இத்தனை வருஷம் எல்லாருக்கும் இனிமேல் எடுக்கும். இயற்கை சீற்றங்கள் இருக்கும், கடவுள்லாம் கொஞ்சம் இருக்கும். உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்குமா இருக்காதான் தெரியும். ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும். பூமி அதிர்ச்சி எல்லாம் யார் இருக்காலேன்னு தெரியாத அளவுக்கு ஆகும். பொருளாதாரம் சரிவு நிறைய இருக்கும். இதற்காக சண்டை கட்டலாம் யாருக்குமே தெரியாது. புகஞ்சுன்றது புகை நெருப்பு எரிஞ்சு 10 பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச அப்புறம் தான் போனது தான். வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும். முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இதெல்லாம் வரக்கூடியது தான். ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது. அதில் 90% நமக்கு 10% கூட கிடையாது. பேர்பட்ட இது நல்ல இருக்கும். அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா. நான் மாட்டு சுதந்திரமாக என்னவானா பண்ணிட்டு இருந்தேன்னா, அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார். உங்களால் யாரும் தடுக்க முடியாது. நம்ம தான் பலிகடாக ஆக வேண்டியதும். பரவாயில்ல, நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும். அது யாரும் நீங்கள் போய் நிவாரணம்லாம் செய்ய முடியாது. இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும். அவனை துணையோடு இருக்கணும். எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அதனால் அவர் பிரம்மஸ்வரூபம். அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம். அவ எப்போதும் இருப்பாங்க. இருந்து கூடயே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தியையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க, அனுபவிக்க வைப்பாங்க. அவங்களோட நம்ம அனுபவிக்கணும். இதான் தாத்பரியம். இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம். இந்த மாத கிரகங்கள் போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கன்னியில் சூரியன் இருப்பார். சூரியனோடு யார் இருப்பான்னா சுக்கிரன் கேது இருப்பார். அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார். குரு ரிஷபத்தில் இருப்பார். இந்த மக்கரமாவில் இருக்குது. இந்த புரட்டாசி 29ஆம் தேதி கடைசியில் மக்கரமாக இப்போது பற்றி கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் மிதுனத்தில் இருப்பார். அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார். நவம்பர் மாதம்தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிகிறது. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம்தான், சமாளிக்க தான் ஆகணும். குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலத்து வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம். இந்த மாதம் மாத கடைசியில் தான் குரு வக்கரம் ஆகிறதுனால, அதாவது புரட்டாசி 29ஆம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி அக்டோபர் அப்போ தான் அவர் வக்கரம் ஆகிறார் குரு. அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லாததை பற்றி நினைக்க வேண்டாம். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்து அதை நமக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம். வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்லாம் இருக்காது. இப்படி தான் இருக்கும். ஏன்னா சிறு தான் நம்ம பண்ணி பழக்கம். ஆனால் ஒரே வேண்டுகோள், குடும்பமாக இருந்து வாழுங்க. இத்தனால் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க. வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லோரும் குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும், சொத்து உங்கள்கிட்ட இருக்கும், பொருள் உங்கள்கிட்ட இருக்கும், எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும். நம்மளும் நிரந்தரமாக செல்வந்தராக இருப்போம். இல்லைன்னா செல்வந்தர் எங்கேயோ செல்வோம் அப்படின்னு போயிடும். முதலீடுகள்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வெளிநாட்டில் தான் பண்ணி போகணும். அந்த நாட்டு பொருளாதாரம் முன்னேறதோட இங்கே 0வாக தான் இருக்கும். இது நம்ம வாங்கின வந்த வரம். எப்போதுமே இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணும்னு தோணும். இருக்கும்போது அது இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும். இது மனித சுபாவம். நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான், நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு. மற்றெல்லாம் கிடையாது. சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூடயே இருந்து அனுபவிக்க பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார். தெய்வங்களும் நம்ம கூடயே இருக்குது. அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவாக வாழ முடியுது. இல்லைன்னா பணம் பொருள் ரிசல்ட்டு சேர்ந்திருந்தாலும் வாழவே முடியாது. நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணிட்டு ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும். அது இங்கே கிடையாது. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நல்லா இருப்போம். வியாபாரம் நன்னா பெருகும். எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும். மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு, ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு, கலை தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும். இறை தொடர்புள்ள அந்த
நம்ம பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு குறையும் இருக்காது. அவங்க நம்ம கூட இருக்கும், தெய்வங்கள் நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. வியாபாரம் நடக்கும். இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும். பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன? பணம் சம்பாதிக்கலாம். பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும். அதனால் இந்த டேஸ்ட்டு ஃபார் அதர்ஸ் எல்லாரோட டேஸ்ட்டு எப்படி இருந்த மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது. ஆர்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை இப்படி பண்ணாமல் பண்ணினீங்கன்னா எல்லோரும் சிறப்பாக வாழ முடியும். பணம் நிறைய வரும். அதே இந்த மாத கிரகணங்கள் எப்படி மாறுதுன்னா, இந்த 3ஆம் தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த 3ஆம் தேதி சொல்லக்கூடிய அந்த நாள், அதாவது 19ஆம் தேதி செப்டம்பர், அந்த நாள் அன்றைக்கி தான் கன்னிக்கு புதன் போவார். கன்னிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசி பருவத்தில் பண்ணுவார். இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா, சூரியனோடு சேர்ந்தால் ஒரு யோகம். இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம். அதே பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார். அதே அப்புறம் 20ஆம் தேதி வாக்கில், புரட்டாசி 20ஆம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார். கண்ணியில் இருந்த புதன் துலாத்துக்கு போவார். கண்ணியிலேருந்து சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா 3ஆம் தேதி வருவார். 3ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த ராசி பற்றி நடக்கும். புரட்டாசி 3ஆம் தேதி, புரட்டாசி 3ஆம் தேதின்றது 19ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு 3 நாள் போதும். நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? அதே மாதிரி 20ஆம் அதே சமயத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார். அவர் வந்து கன்னிக்கு புதன் வருவார், துலா சுக்கரம் போவார். 2 பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க. எப்படி பாருங்க. அப்போ 20ஆம் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார். ஆக துலாத்தில் இருக்கும்போது 20ஆம் தேதி புரட்டாசி 20ஆம் தேதி, புரட்டாசி 20ஆம் தேதினா உங்களுக்கு 6ஆம் தேதி, அக்டோபர் 6ஆம் தேதி, அந்த நாள் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படாத பாருங்கள். ரொம்ப டேஞ்சர், ஆபத்து. துலாத்தில் சுந்தரனும் சுக்கரனும் உட்காந்துருக்கு. அப்புறம் என்ன, அது அடுத்த மாதம் அதுக்கு அடுத்தது 28ஆம் தேதி விருச்சிகத்துக்கு சுக்கரன் போவார். புரட்டாசி 28ஆம் தேதி, புரட்டாசி 28ஆம் தேதின்றது அக்டோபர் 14ஆம் தேதி, அக்டோபர் 14ஆம் தேதி மாதம் எப்போ பாருங்கள், செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார். குருவோட சமசப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார். இதில் பியூட்டி என்னென்னா, சமசப்த பாறை கொடுக்கும்போது பல இண்டின்னா நமக்கு வந்து குருவனுடைய திருவுருள் மறுநாளே குரு வக்கரமாறார் 21ஆம் தேதி. அதனால் வந்து சுக்கரனுடைய சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும். சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசாரத் குருவுடைய கால், செவ்வாய் நிற்கிற கால் புனர்பூச குருவுடைய கால், இவங்கள்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு அதே மாதிரி புதன் நிற்கிற கால் சித்திரையினுடைய கால், செவ்வாயினுடைய கால். இவங்க 3 பேர் இந்த ஆன்மீக ஆஃப் செவ்வாய், ஆன்மீக ஆஃப் குரு, இவங்களெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி செழிப்பாக இருக்கும். இன்னும் கவலைப்பட வேண்டாம். மந்தமான வியாபாரம் சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இந்த புரட்டாசி மாதம் சொல்லக்கூடிய மாதத்தில் பார்த்திங்கன்னா மழை காலம், வெயில், புரட்டாசி வெயில் அடிக்க மழை, அதெல்லாம் இயற்கை சீற்றங்களால் கொஞ்சம் நிறைந்து உள்ள மாதம்தான். இயற்கையாக பார்த்து ரட்சிக்கணும். நம்ம பண்பை அது பேணி நிற்கணும். நம்ம அதெல்லாம் கிடையாது, பாழாக்கியிருப்போம். நம்ம என்ன அரசுகள். அதனால் என்ன ஆகுது, அது கொஞ்சம் விபரீதமாக தான் இருக்கும். இருக்கிற மழை காலத்தில் இது வரைக்கும் இல்லாத பலவித விஷயங்கள்லாம் வரும். பாழானது சரிப்படுத்துறதுக்கு பகவான் சில விஷயங்கள்லாம் முன்னுக்கு மரணம் தான் பண்ணுவார். மழை காலம் வந்துட்டுக்காக நம்ம வந்து அப்படியே சுகமாகலாம் வாழ முடியாது. வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு என்னென்ன உண்டு அதெல்லாம் பண்ணாலும் செய்வார். கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக தான் இருக்கும், பாழாக்கும். மலைகள் பாழாக்கியாச்சு, மரங்களை பாழாக்கியாச்சு, காடு வனாந்திரங்களை பாழாக்கியாச்சு, இயற்கை அந்த விலங்குகளை ஐயோ ரொம்பவும் பாழாக்கியாச்சு. இப்படிலாம் இருக்குது. வனத்திலேயே வாழக்கூடிய விலங்குகள் கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்தோன்னா கந்தர்குலம் வேண்டும், அதெல்லாம் அங்கேயே இருக்கும் பண்ணுறது, அதுகளையும் பாழாக்கியாச்சு. எப்படிலாம் நம்ம வந்து பேராசைப்பட்டு நாசம் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம தெரிய போகிறது, இந்த மழை காலம் தெரிய போகிறது, பார்க்கலாம் அதை. ஆனாலும் பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை உண்டாக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் நமக்கு காப்பாற்றக்கூடிய நிலையில் பகவான் இருக்கான். நம்மளை அரவணைச்சின்னு போகிறதுனால நமக்கு எந்த வித பிரச்சனையும் நமக்கு வராது. சுற்றுவட்ட நாடுகள் தான் மோசமாக இருக்கும். இந்த ஞானத்தை கொடுப்பான். இந்த கும்பத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா ஞானம் கிடைக்கும். இதையே ஓட்டிகிட்டே இருக்குங்களே, எப்போ இந்த மேலே என் கூட வர போகிறேன்னு கேட்பான் பகவான். அதுதான் அந்த கும்பம்.
அவ்வளோ ஞானம் உள்ள இடம். பிரகாசம், ஞான பிரகாசன்றது தான். அவ்வளோ தெளிவு பிறகும். கும்பத்தில் தக்கா தெளிவாக இருப்பாங்க. எதுவுமே வெளிப்படையாக பேசுவாங்க. அது பெரிய தொல்லை. அது இன்னாரினியான்னு கிடையாது, மூஞ்சி நேரம் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் டக்குன்னு குரலையை மாற்றிப்பாங்க. அது வேறு விஷயம், யாரும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதுக்கு சொன்னோன்னா நட்சத்திரங்களே அவிட்டம், சதயம், புரட்டாதி. அதில் மகரத்தில் பரவாயில்ல, சூரியன், சந்திரன், செவ்வாய் இருக்குது, ராஜகிரகங்கள். இங்கே பாருங்கள், அவிட்டம் செவ்வாய், சதயம் ராகு, புரட்டாதி குரு. செவ்வாய் வேணால் ராஜகிரகமாக இருக்கலாம், அதான் ராஜகிரகம் இல்லை. இருந்தாலும் செவ்வாயோட பிற்பகுதி இது ரொம்ப ஆபத்தானது. அவிட்டம் 3 and 4 டஃப்பாக நடக்கும். நம்ம தீபம், பந்தம், பந்தம் பிடிக்கிறாங்களே, அது எப்படி இருக்கும்? தீப்பந்தம், தீபத்து எப்படி இருக்குது? அது அனுபவிச்சுன்னு அழகாக, அது அவ்வளோதான், இது போச்சு. அந்த வித்தியாசம் இருக்குது. அதனால் அந்த பந்தம் மாதிரி அவிட்டம் 3 4 அங்கே. சதயம் கேட்கவே வேணாம். எல்லாருமே மகான்கள் அவங்க பொய்கா பேயாக முதல்ல அது மாதிரி ஆழ்வர்களாக போகிறான். அதுக்கு நவகிரகங்கள், நட்சத்திரங்களுக்கு ஒரு கிரகம் மதிப்பு கொடுக்கணுன்ட்டு ராகுக்கு அவள் ஆயிருக்காதுங்க. ஒரு அது நல்லது தான். எங்கெங்கே எது காட்டணுமோ அதை காட்டணும், அதுக்காக வச்சுருக்காரு பகவான். சரி, சதயம், புரட்டாதி 3 பாதம் அங்கே மாட்டுக்கும். புரட்டாதி குரு வீட்டில் மோட்சஸ்தானத்தை அடுத்து போகும்போது எல்லாத்தையும் கிளியர் பண்ணியானோம், மடமடன்னு முடிச்சாகணும். அதுக்காக வேண்டி கும்பத்தில் மேக்சிமம் லைஃப்பில் என்ன உண்டோ அதெல்லாம் கொடுத்துருவான். கர்மங்களுக்கு வேண்டியது எல்லாம் கொடுப்பான், கர்மங்களை அனுபவிக்க வைப்பான். புதுசாக பண்ணாமல் வைக்கிறதுக்கு வேணும் முடைக்கவும் செய்வான். என்னென்ன உண்டாதெல்லாம் இருக்குது. ரசனைகளை அனுபவிக்கவும் முடியாது, ஷேர் பண்ணிக்கவும் முடியாது, மற்றவங்களுக்காக வாழவும் முடியாது. ஏனோன்னு வழக்கை முடுக்கி போட்டான்னா, ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி போட்டான்னா, அந்த மாதிரி அமைப்பு தான் அவங்களுக்கெல்லாம் இருக்கும். குடும்பம் ஒழுங்காக நடத்துகிறானா முதல்ல பாருங்கள். கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்துகிறாலும் அதுக்கு முன்னாடியே குடும்பத்தோடு இருக்கும்போது ஒழுங்காக இருக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆணும் பொண்ணும் பார்த்தானே எடா தான் இருக்கும். கூட நடந்துக்கிறது யாருன்றது கும்பம் தான். கும்பத்தில் பெரிய பிரச்சனை என்னென்னா, மற்றவங்களோட ஒத்து போகிற மாதிரி இருக்கும் தவிர தான் மாட்டும் இருப்பாங்க. ஏன்னா எனக்கு பிடிக்கல, நீயே பார்த்து இப்படின்னு விட்டேத்தியாக இருந்துருவாங்க. அதனால் தனக்கு பிடிக்கணுன்றதுக்காக வரும்போது அப்போ நீ ரொம்ப மற்றவங்க விட்டுகிட்டே இருந்துருவான். இப்படியும் கொடுத்துருவான், அப்படியும் கொடுப்பான். ஆக சமூகத்தோடு ஒத்து போகிறதுன்றது இவாளுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒத்து போகக்கூடிய சமூகத்தில். அதனால் அந்த மன உளைச்சலை கொடுத்துட்டே இருப்பான். சம்பந்தமே இருக்காது உளைச்சலை, அது கொடுத்துட்டு இருப்பான். அவன் யோசிச்சா தெரியும், இந்த மன வேதனைக்கும் இதுக்கும் நம்ம செயல்பாடுகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கவே மாட்டான். அதை கொடுத்தா எல்லோரும் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. நீ அப்புறம் அந்த கூடிய ஞானத்தை எனக்கு காரியத்தை பண்ணி பிடிங்கின்னு போடுவான் பகவான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏன் கொடுத்துருக்கான்னா, அடுத்தது கிளியர் பண்ணால் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடாது, மோட்சத்துக்கு போகணுன்றதுக்காக வேண்டி காலபுருஷனுடைய ஏற்பாடு. அது இதுக்கு நேரம் சூரியன் வருது. சூரியன் டேரெக்டாக இருக்கிறதுனால கடக்கடன்னு எல்லா காரியத்தையும் முடிச்சுடுவான். நைட்டு வந்தாலும் அந்தந்த காரியங்கள்லாம் சரீரம் ஒத்துழைக்காது. பகலில் தான் சரீரம் எல்லாம் ஒத்துழைக்கும். ஏன் நைட்டில் ஒத்துழைக்காதுன்னா, இயற்கை அமைப்பு அப்படி தான். நைட்டில் வேலை செய்கிறாங்கன்னா அந்தந்த ஊருக்கு பகல் இருந்தாலும் இங்கே வேலை செய்யணும், காசு சம்பாதிக்க முடியும். அதுக்காக இவன் நைட்டு பார்க்க முடியாது, அதுக்காக செய்கிறாங்க வேலையை. பகலில் இருக்க ஒரு தெம்பு நைட்டில் கிடையாது. ஏன்னா சூரியன் இல்லை. சூரியன் ஒளிக்கிறது நைட்டில் பரப்பலை. நம்ம இருக்கிற பக்கத்துக்கு எந்த இடத்துலையும் ராத்துக்கு இரவு இருந்தால் கூட அந்த இரவு பகுதியில் சூரியன் அங்கே ஒளிச்சு பார்க்கணும். பின்பக்கம் ஆகிடுறது. நட்சத்திர மண்டலத்தில் சுற்றி இருக்கும்போது பூமி சுற்றும் போது டேர்ன் ஆகிடுறது. அதனால் இருட்டாகிடுறது. அதனால் சூரிய ஒளி வர்றதில்லை. இருக்கிற ஒளி ஸ்டாக் வச்சுருந்து எல்லாம் பண்ணணும். அதனால் கும்பத்தினுடைய ஒளி அமைப்பில் பார்க்கும்போது இருள் கவியிடுறது. இருள் கவினா வெளியில் அப்போ தான் ஞானத்துக்கு உண்டான வழி கிடைக்கிறது. அதனால் மோட்சஸ்தானத்தை எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணல வித்துட்டா பண்ணிட்டு உடனடியாக மோட்சத்துக்கு போகிற வழி. இது நான் ஸ்டாப்பிங் ப்ராசஸிங் தான். அதனால் இதுக்காக ஒரு ஸ்டேஜில் முடக்கிட்டு வானப்பிரசாசனம் போய் பகவான்கிட்ட அடையணும் அப்படின்னு தான் அந்த அமைப்பு வச்சுருக்கான். அதை ஏதோ அவன் வச்சுட்டான். அது நமக்கு தெரியாது. நம்ம எல்லா காட்டிலும் விட நமக்கு வச்சுட்டான். என்ன பண்ணுறது? அதனால் அது என்ன மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்க தெரியாது. படிச்சுட்டு இங்கே பிறக்கிறாங்களே, யாரும் அப்படி பிறக்கலையே. அதனால் மாற்றி
சூரியன் அதான் டைரெக்டாக சூரியன் பாருங்கள், சூரியன் போய் 7ஆம் வீடு நம்ம தொடர்பு வச்சான்னா டாமினேட் பண்ணுவாங்க. இவன் இப்படியே உழைச்சின்றது தானே வரக்கூடிய பொண்டாட்டி வந்தால் தான் நல்ல களத்தில் வந்தால் தான் அவள் உழைச்சி நல்லா போட்டு நிமித்தினா தான் இவரும் மண் பாண்டம் தானே பண்ணிக்காது. மண்பானமாக்கிறதுக்கு தான் அந்த குழம்பு இருக்கு. அது மாதிரி குளத்திரம் வந்தால் தான் இவங்க வாழ்க்கை எடுபடும். ஆனால் வாழ்க்கையோட களத்தோடு தொடர்ந்து இருப்பாங்களான்றது தெரியாது. இப்படி விட வச்சுருக்கான் பாருங்க. இருந்த களத்தோடு எவ்வளோ ஒத்துமையாக இருந்தான்னா குடும்ப விருத்தி நன்னா வரும். களத்தில் சொல்கிறபடி கேட்டால் நல்ல குடும்பத்தில் எல்லா விஷயத்தில் சௌகரியங்கள் நல்லா அனுபவிக்கலாம். இவன் சொல்கிறபடி களத்திரம் கேட்டுட்டோன்னா பழையபடியே ஓட்டின்னு இருக்க வேண்டியதுதான். இதுதான் வாழ்க்கை எளிமையாச்சு. ஆக எல்லா விதமான லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்துக்கு குரு தான். தன குடும்பம் லாபம் 3த்துக்குமே குரு. அந்த குரு அழகாக உட்காந்துட்டு 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். விஷபத்தில் சந்திரங்காலில் இருக்கார். சந்திரன் யாருன்னா கும்பத்துக்கு 6ஆம் வீட்டு அதிகாரி. இங்கே 6ஆம் வீட்டு மறைவு ஸ்தானத்தை ஏன் கும்பத்தை வச்சுருக்கான்? வைராக்கியம் வரணுன்றதுக்காக தான் 6ஆம் வீடு வச்சுருக்கு. சந்திரன் எதுக்கு நேருக்கு பார்த்தா வைராக்கியம் வராது, புத்தி போடும். இப்படியே போச்சு, அவ்வளோதான். முழுக விடுந்த காரணங்களில் சந்திரனுடைய வேலையே அதுதான். ஆசை மோகம் போகம் காதல் அழல் லைவ ஆள் வாயப்படந்து ஆள் போச்சு. அதுலேருந்து சந்திரனுடைய வேலை அது. அதுக்காக தான் சந்திரனை 50 வளர்ந்து தேய்பெற வச்சுருக்கு. இல்லைன்னா மொத்தமாக பௌர்ணமி மாதிரி இருந்ததுன்னா சூரியன் மாதிரி பிரகாசம் போச்சு. எல்லாம் மென்டல் ஆகிடும், போதைக்கு அடிமையான மாதிரி தான். ஆபா. ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா கும்பத்தினுடைய அமைப்பில் இருக்கும்போது அந்த 8ஆம் வீட்டில் சொல்லக்கூடிய கன்னியில் புதனும் சுக்கிரனும் கேதுவும் இருப்பாங்க. 2ஆம் வீட்டில் ராகு இருப்பார். அந்த சம்மந்தப்பட்ட ப்ராக்கெட் போட்டுட்டு அந்த சம்மந்தப்பட்ட எல்லா இதில் சூரியனும் 6ஆம் வீட்டு இந்த 7ஆம் வீட்டு அதிகாரம் 8ஆம் வீட்டு அதிகாரம் ராசி பெருத்தேன். இந்த பஸ்ஸில் பாரு 6ஆம் வீட்டில் வைராகியத்தை உண்டாக்குவார். அதாவது வைராகியத்தை உண்டாக்கணும்னா இது போதும். அந்த பாதி ஒர்க்கு நின்று முடியாதெல்லாம் ஒரு வழியாக ஃப்ரீஸ் பண்ணுவார். ஃப்ரீஸ் பண்ணிட்டு போதும் சொல்யூஷன் முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா. அங்கே எதிர்பார்ப்புகள் கடகடான முடிச்சுட்டு புதுசு ஆசைகளை உண்டாக்காத இது போதும், இதில் வாழ்ந்தால் போதும், இது முடிந்தால் போதும், ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லெவல் வந்துடக்கூடியது. கஷ்ட நஷ்டங்கள்லாம் நிறைய மலிஞ்சு இம்சப்பட்டதெல்லாம் போய் குழப்பம்லாம் போய் தெளிவு பிறக்கும், ஞானம் பிறக்கும், நானும் வாழ மற்றவனும் வாழ வழி செல்வோம். குணாதிசயங்கள்லாம் மாறி போயிடும், குணாதிசயம் மாறிடும். அந்த கன்னிங் புத்தி இருக்காது கொஞ்சம். அதனால் இதெல்லாம் எந்த நேரத்தில் எப்படி சொல்கிறோமோ சொல்லாது சொல்லிட்டு அவஸ்தைப்படுறது அவங்க வழக்கம். ஐயம்பேட்டை வேலை பண்ணுறாங்க இதே சொல்லிட்டு மாட்டிக்க வேண்டியது, அவஸ்தைப்பட வேண்டியது. இதெல்லாம் அந்த குணங்கள்லாம் அடங்கி இருக்கும். ஆக இந்த குடும்பத்தில் இத்தனை நாளாக எப்படியோ இருந்ததெல்லாம் போய் மறுபடியும் ஒரு நெருக்கம் அந்யோன்ய பாகம் உண்டாகும். இத்தனை வருஷம் இல்லாத இத்தனை வருஷம் இனிமேல் தான் குழந்தை பிறப்போது 45 வயசு ஆகிடுச்சுன்னா இப்போ குழந்தை பிறக்கும். ஆச்சரியமாக இருக்கும். இப்போ தான் அந்யோன்ய பயம் வருது. எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பாருங்கள். அந்த சீதை சொல்கிறானா ராமர் 1000 வருஷம் ஆச்சு, நமக்கு இப்போ என்ன குழந்தை, ரொம்ப குழந்தை அவ்வளோ இது பண்ணுறீங்களே, இந்த குழந்தை பிறகுறதுக்காண்டி அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. 1000 வருஷம் ஆயிடுச்சு, இனி பரவாயில்ல, எங்கள் அப்பா 50,000 வருஷம் ஆச்சு, நான் எவ்வளோ தேவையில்லைன்ற ராமர். ஸோ எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருக்கக்கூடியது தான். எல்லாத்தையும் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யுறதுக்காக வேண்டி அதை பார்த்துட்டு நம்ம இப்படியே விட்டுற முடியுமா? அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு புத்தியை கொடுத்துருக்கான், ஞானத்தை கொடுத்துருக்கான். இங்கே எப்படின்னா காலங்கடந்து கொடுக்குறான். காலங்கடந்து வருதுனால அது எதுக்குன்னா உனக்கு காலங்கடந்து தான் இருக்கலாம். அவனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி, வாழ்க்கைக்கு என்ன வாழ்க்கை ஜெனரேஷன் பிறந்து முடிப்புக்காக தான் அந்த வச்சுருக்கு. திருப்பி பறக்கக்கூடாதுக்காக தான் அந்த வாழ்க்கைக்கு பிறப்பு வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுறது அவர். அதுக்காக தான் அப்படி ஞானம் கடைசியில் வருது. இந்த முதல்ல அந்த ஞானம் கொடுத்தானே ஒரே யூனிஃபார்மாக வாழ்ந்துட்டு போகலாம். அப்படி கிடையாது. ஆசை மோகம் போகம் எல்லாத்தையும் கொடுத்து வைராக்கியத்தை வரக்கிறதுக்கு அத்தனை வைராக்கியம் எப்போ வந்தது? ஒன்றும் நடக்கலை, வேறு வழி இல்லை. அது அந்த மாதிரி வைராக்கியம் அனுபவிச்சுட்டு வைராக்கியம் இப்போ வரும். இத்தனை நாளாக எப்படியோ போச்சு. இப்போ எல்லாம் அனுபவித்து வைராக்கியம் வரும்போது ஆமாம் இப்போ வயசு எல்லாம் கொடுக்குற அன்றைக்கே எல்லாம் கொடுத்துருந்தேன், அந்த காலகாலத்தில் கொடுத்து சந்தோஷம் வாழ்ந்துருப்போம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு. எப்படியா இருந்தாலும் இவாளை பொறுத்த வரைக்கும் சிறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் பணக்காரன் ஆகிடுவாங்க. அது ஆச்சரியம் பாருங்கண்ணா.
சிறுசு இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் அந்த நேரத்தில் பார்த்து எல்லாம் ஏர்ன் பண்ணி பெரிய ஸ்தாபனம் ஆகிடும். கேவலம் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுவார், நிறைய வரும். ஸோ நிறைய மணி சராளமாக பரவலும் இவாள்கிட்ட. இன்னொன்று இவாளுக்கு இப்போ தான் ஆசைகள் என்னென்ன ஆசை எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் கடகடாக முடிச்சிடுவாங்க. கடகட எல்லாம் முடிச்சிடுவாங்க. அதை முடிச்சு இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேணும் அப்படி அங்கலாட்சியும் செய்வாங்க. இந்த துணுண்டு வரத்துக்கு இந்த பாடுபட்ட நீ இப்போ எல்லாம் சரசாரம் இடிச்சு முடிஞ்சு போயிடுச்சுன்னா இதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறேன், இதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இது என்ன அப்படின்னு அலட்சிய பாவையில் ஒரு அகங்காரம் துளிக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில். ஒன்றும் பார்த்து அனுபவிக்கிற காலம் தான் அது. அதே சமயத்தில் காலம் கடந்து வருதேன்னு ஒரு எண்ணம் ஏக்கம் இருக்கும். பரவாயில்ல, இது இருந்தாலும் என்ன குடும்பத்தில் மறுபடியும் சந்தோஷத்தை பார்க்கணும் இல்லையா? எப்படியோ வாழ்ந்தது எப்படியோ போகிறத விட இப்படியோ வாழலாமே, சந்தோஷமாக இருக்கேன்னு ஒரு எண்ணம் உங்கள் இடத்துல போது செயல்படும் போது அதெல்லாம் நன்னா இருக்கும். அத்தனை பிரிந்த குடும்பங்கள்லாம் வரும். தயவுசெய்து வெளிநாட்டு போகிற எண்ணம் இதுவுமே உங்களுக்கு வரவே வராது. அடி வாங்கிட்டு தான் அங்கே வருவீங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது. வெளிநாட்டு மோகத்தை இதுமாரி தலைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அது உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க இந்த காலத்தில். அதனால் இது சொல்கிறாந்தாலுமே வாழ்க்கையில் பட்டு தான் தெரியணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் பாதியும் ஜென்ரேஷன் அதுக்கு அந்த பட்டு தெரிஞ்சு வரதுக்கு பதிலாக இப்படியும் சொல்லி பார்க்கலாமே இந்த எண்ணத்தை மாற்றி இது பண்ணிட்டான்னா எல்லா காலத்துலையும் சந்தோஷமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, இதில் என்னென்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டு குரு சம்மந்தப்பட்டதுனால இப்படியோ ஏனோதானே வந்தாலும் உங்களுக்குன்னு குடும்பம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த குடும்பம் விருத்தியாவானா, குழந்தை குட்டி வாசி மாமா மச்சம் மருவன் எல்லாம் அதெல்லாம் ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த மாதம். இத்தனை நாள் ஏனோதான் வந்துட்டு இப்போ அதெல்லாம் அனுபவிக்கிறீங்களா? குடும்ப விருத்திக்கு வரும். குழந்தைகள்லாம் காலகாலத்தில் பிறக்காது, விட்டுட்டு காலம் கடந்தால் உங்களுக்குலாம் பிறந்திருக்கும். அதை மட்டும் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்தால் தானே உங்களுக்கு குழந்தை பிறக்கணும். அது ஒன்று தத்தாரி இது ஒன்று தத்தாரி அழிஞ்சிருந்தீங்கன்னா என் குழந்தைங்க பிறக்கும். இதெல்லாம் இந்த கும்பத்துக்கு நிறைய இருக்கும். நான் குறை சொல்லணும் இல்லை, அதை களையத்துக்கு சொல்கிறேன். மற்ற இடத்துல காட்டிலும் இந்த வாழ்க்கை அதிக பாதிப்பு வாழ்க்கை இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ராசி அது. அப்துல் கலாம் இந்த ராசி தான் ரொம்ப கல்யாணமே ஆள் அவருக்கு. என்ன சொல்கிறீங்க? அதுக்காக ஒன்று வச்சுன்னு ஒரு பானைக்கு ஒரு சோது மாதிரி அர்த்தம் சொல்லலை. பொதுவாக அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ராசியில் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்காக சொல்ல வந்தது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ அவளுக்கு எல்லா சோகமும் போகங்களும் கொடுத்து சந்தோஷமாக வச்சுருக்க ஒரு காலத்தில் கொடுத்தது நல்லபடி அனுபவிங்க. திருப்பி வரப்போகிறது இல்லை. சந்தோஷம் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு நல்ல திருப்தியான வாழ்க்கையை அமைப்பீங்க. பேரணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சு முடிக்கிறேன்.